அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அகம் இயற்கை விவசாயத்துல பாத்தீங்கன்னா, இயற்கை உரங்களான கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு 3மே கலந்து வைக்க போறேங்க. இது எந்த முறையிலன்னு பாத்தீங்கன்னா, கடலை புண்ணாக்கு 25%, வேப்ப புண்ணாக்கு 25%, எள்ளு புண்ணாக்கு 50%. 3யுமே சரிவிகிதமா கலந்து ஒவ்வொரு லேயரா கொட்டி அப்புறம் தான் மிக்ஸ் பண்ணுவேங்க. மிக்ஸ் பண்ண புண்ணாக்கு பாத்தீங்கன்னா, மரத்துக்கு 2 கிலோங்கிற விதத்துல நம்ம வைப்பங்க. மரத்துக்கு எப்படி வைப்போம்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 அடி நீளத்துல 1/2 அடி ஆழத்துல தோண்டி அதுக்கப்புறம் மண்ணை மூடுவோங்க. இயற்கை உரத்துக்கும் செயற்கை உரத்துக்கு என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த இயற்கை உரம் பயன்படுத்துறதுனால மண்ணோட உயிர்ச்சத்து ரொம்ப அதிகரிக்குங்க. அதுல இருக்க நுண்ணுயிர்கள் எல்லாமே பல்கி பெருகுங்க. இப்ப நீங்க எந்த உரம் போட்டாலுமே மரம் வந்து டைரக்டா எடுக்காதுங்க. மண்ணோட உயிர்ச்சத்து இருந்தா மட்டும்தான் அதை கன்வெர்ட் பண்ணி வேர் மூலியமா மரத்துக்கு கிடைக்குங்க. இப்ப அந்த மண்ணெல்லாம் இறக்குறதுனால இப்ப நிறையவே பேர் என்ன பண்றாங்கன்னா, வேர்லயே டைரக்டா கட்ட சொல்றாங்க. ஏன்னா மண்ணுல வந்து நிறைய உயிர்ச்சத்து குறையத்தான் இப்ப வேர்லயே டானிக் கட்டணும் அந்த மாதிரி இப்ப பயன்படுத்துறாங்க. நீங்க இயற்கை உரம் பயன்படுத்துறதுனால மண்ணும் வளமாகு, மரமும் ஆரோக்கியமா இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இயற்கையை பாதுகாத்த மாதிரி இருக்கு. நன்றி, வணக்கங்க.